யாராவது ஏதாவது கேள்வி? எஸ் மேம். I think the biggest success for us as a team என்ன அப்படின்னா, என்ன இந்த கேரக்டரில் ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக காமெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணும்போது அது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் சில நேரத்தில் அந்த மாற்றம். அது மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ஆள் இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக அக்செப்டன்ஸ் வந்ததே வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் மேடம். ஸோ எனக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டராக நான் இது வரைக்கும் பண்ணதில் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு டைரக்டர் வந்து ஐ திங்க் இஸ் கன்வின்ஸ்ட் பீப்புள் தட் ஐ எம் தட் சத்யா. Today it's about Run Baby Run, so my desire, ambition, everything to have a great second week. So let's talk about Run Baby Run, madam. Oh, நீங்கள் என்ன பார்ட் சி பார்ட் டிலாம் கேட்குறீங்க? எஸ். ஊர்வசி மேடம், ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஃபாண்ட் ஆஃப் ஆக்டிங் வித். எனக்கும் அவங்களுக்கும் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணும். ஸோ ஊர்வசி மேடம் தான் அந்த இது வரைக்கும் நான் நடித்ததில் எனக்கு பெஸ்ட்டாக என் கூட நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சது வந்து ஊர்வசி. ஓகே சார். சார் ஐம் ஸ்வர்ணலதா, ரிப்போர்ட்டர் ஃப்ரம் மூன் டிவி சார். ஓகே ஓகே. இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் சூப்பர். நீங்கள் ஃபைனல் கொஸ்டின் சொல்லிட்டு தான் சொன்னீங்க. சார் இப்போ தான் மைக் கிடைச்சது சார். பாருங்க, மைக் கிடைச்சா நம்ம யாருக்குமே என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. தேங்க்யூ ஸ்வர்ணலதா ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். பின்னாடி வந்து மனோ இருக்கார் பாருங்க, ஸ்வர்ணலதா. மீனாட்சி சுந்தரம். எஸ் சார், இந்த படத்து கூட நிறைய படம் வந்தது, ஒரு 5-6 படம். அதில் மொத்தமாக 7 படம் சார் லாஸ்ட் வீக். அதில் சில படங்களுக்கு முதல் ஷோவே வந்து காட்சிகள் இல்லை, ஆள் இல்லைன்னு சொல்லி ஓடலை. சில படங்கள் முதல் 2 நாள்லேயே போயிடுச்சு. தமிழ் சினிமா இந்த அளவுக்கு போகுது காரணம் என்ன நினைக்கிங்க சார்? இது நீங்கள் இந்த அளவுக்கு போகுதுன்னு இல்லை, நீங்கள் 83லேயும் இது நடந்திருக்கும், 97லேயும் நடந்திருக்கும், இப்போவும் நடக்குது. பட் பர்சனலி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி 7 படம் வருது வந்து இதுக்கப்புறம் அப்படி தான் சார் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது, 1000 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. அண்டு இவ்வளோ எல்லா பெரிய பண்டிகைக்கும் வந்து ஏதாவது ஒரு பெரிய படம் வரப்போகுதுன்னா மீதி இருக்கிற வாரங்களில் தான் இந்த படங்கள் வந்து பிரித்து வரணும், மிட் சைஸ் படங்கள், சின்ன படங்கள்லாம். பட் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எடுத்துட்டோம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோன்றது இல்லாமல் இது மாதிரி ஒரு படம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வீட்டில் விசேஷமுக்கு பண்ண ப்ரொமோஷன் போதும், இப்போ ரன் பேபி ரன்னுக்கு எங்கள் டீமோட பண்ண ப்ரொமோஷன் போதும், நிறையா மற்ற படங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸும் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. வேறு என்ன பண்ணலாம் எங்கள் படத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை ஃப்ரெண்ட்லியாக நான் பண்ணியிருந்தேன். பட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் சம்திங் ஃபார் ப்ரொமோஷன், சினிமா ப்ரொமோஷன், சின்ன படங்களாகட்டும், மிட் சைஸ் படங்களாகட்டும், வித்தியாசமாக பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் எனக்கு வந்து இது வந்து நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் நடிக்கிறேன், மற்ற வேலைகள் பண்ணுறேன். அது காசு சம்பாதிக்கிற நோக்கமாக இல்லாமல் படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய டீமோட we are planning to start a promotional company to promote films in different ways so that அது மக்களை போய் சேரும் அப்படின்றது. ஸோ ஐ திங்க் 7 படங்களாகட்டும், 5 படங்களாகட்டும், எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் நம்மளே எடுத்துகிட்டு போய் சொல்லலை இது மாதிரி ஒன்று வருது அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல பெரிய பிளெஸிங் சுதர்ஷன் ஹோஸ்ட் பண்ணவர் சொன்ன மாதிரி, அவங்க டிவியில் சீரியல் பார்த்தாங்கன்னா நாங்கள் போய் எங்கே பாருங்கள் ரன் பேபி ரன் வருது. ஆக அவங்க ஃபோனில் ஏதோ யூடியூப் பார்த்தாங்கன்னா எங்கே பாருங்கள் ரன் பேபி ரன் வருது. ஐயோ இவன் தொல்லை தாங்கலான்னு இப்படி மேலே பார்த்தாங்கன்னா ஃபேனில் ரன் பேபி ரன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணது படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ப்ரமோஷனை தாண்டி இங்கே ஹாய் பரத். வணக்கம். ஒரு ப்ரமோஷனை தாண்டி கண்டென்ட் அப்படின்றதுல வந்து யூ ஹேவ் கன்விக்ஷன். நீங்கள் அதுக்கு அது கன்வின்ஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த ப்ரமோஷன். ஸோ நீங்கள் பண்ணிட்டு வந்து கான்ஷியஸாக இந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்து தொடர்ச்சியாக என்ன மாதிரி பண்ண போகிறீங்க? உங்களுடைய என்னோட ஃபேவரட் டெரிட்டரி இது, நான் இது உள்ளே ஸ்டிக் ஆகிப்பேன், அப்பப்போ வெளியே வந்து விளையாடிட்டு திருப்பி உள்ளே போவேன், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை ஜானர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சார், நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த நேரத்தில் அந்த கதை கூட கனெக்ட் ஆகுதான். இந்த ரன் பேபி ரன் வந்து எனக்கு கதை கேட்கும்போது பிடிச்சது. ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா உலகத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த படத்தை எடுக்கலன்னு கிடையாது, இதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. இது ஒரு நார்மல் நல்ல த்ரில்லர், இதை நல்ல டெக்னிக்கலாக எடுத்தால் படம் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதும் இதில் வந்து நிறையா கேள்வி வரலாம். ஏன் அந்த பொண்ணை வந்து காலையிலே ஏமா இறங்குமா கீழே அப்படின்னு சொல்லியிருந்தால் படம் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருக்கும். திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பக்கத்தில் இருக்காங்க, பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு யார் நீ இறங்கு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் முடிஞ்சு. பட் இது வந்து சினிமா, வி ஹவ் டு ஸ்ட்ரெச் ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோன்னா இந்த படத்தில் வந்து எந்த கேள்வி மைண்டில் வந்தாலும் வெளில வந்ததுக்கப்புறம் தான் வரும், உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வராதுன்னு தான் நான் நம்பினேன்.
அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ மக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னும் போது ப்ராபப்ளி இப்போ நான் அடுத்த 2 படங்கள் வந்து நடிச்சிட்ருக்கேன். ஒரு படம் நடித்து முடிச்சிட்டேன், ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே வேறு மாதிரி படங்களாக இருக்கலாம். நம்ம திரும்பி டைரக்ட் பண்ண வரும்போது இதுலேருந்து கிடைக்கிற நாலேஜ் வச்சு, இதுலேருந்து கிடைக்கிற அனுபவத்தை வச்சு அது பண்ணலான்றது தான். இப்போதைக்கு ரொம்ப லாங் டேர்ம் பிளான் எதுவும் இல்லை பரத். எஸ் சார், அது உண்மைதான் சார். நல்ல படமாகவும் இருக்கணும். அதாவது அவர் கேட்ட கேள்வியோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறேன். அதாவது ஒரு நல்ல படம் இவ்வளோ ப்ரமோஷன் நான் பண்ணதுக்கப்புறம் படம் நல்லா இல்லை, ரொம்ப சுமாராக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி இங்கே நின்று பேசும்போது கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கும், இல்லை ப்ராப்ளம் நின்று பேசியிருக்கவே மாட்டோம். இன்றைக்கி அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து எங்கள் படம் நல்லா தான் இருக்கிறதுனால தான் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பரவி இருக்குது. இல்லைனா ஆர்ஜே பாலாஜி ப்ரமோஷன் வீடியோ நல்லா இருந்ததுரா, படம் நல்லா இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கும். இன்றைக்கி ஒரு விஆர் மாலில் வர ஃப்ரைடே அன்றைக்கி இன்னொரு பெரிய ஒரு படம் வரப்போகுது, மிட் சைஸ் படம். அதுக்கு ஸ்க்ரீன் கொடுக்குற அதே டைமில் மெயின் ஸ்க்ரீன் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் படமும் வந்து ஷுட் பி குட். மூவி ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை சார், நான் வந்து எப்போவுமே நான் ஒரு டேலண்ட், எனக்கு வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னோடய டேலண்ட் தான். அதை வந்து அதுதான் என்னோடய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நார்மலாக வந்து அந்த என்ன சொல்கிறது, ஏடிஎம் கார்டில் காசு எடுத்து அதை செலவு பண்ணுறதுக்கு அந்த ஒரு அனுபவம் ஒண்டி தான் இருக்குது. எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது தெரியாது, பிடிக்காது. எனக்கு இந்த இடத்துல வந்து என் மூளையை யூஸ் பண்ணி என்ன வேலை பண்ண முடியுமோ அதை ஒட்டி பண்ணுவேன் சார். நான் கொஞ்சோண்டு மூளை அதை வச்சு அவ்வளோதான். மூவி ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இல்லை சார். எஸ். என்ன சார் அது என்ன நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த படத்துலேயே நான் அடிக்கும்போது எனக்கு மாசாக தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஓ, அங்கே இருக்கீங்க. ஒரு படத்தில் 40 பேர் அடிப்பேனாவா? இல்லை சார், அடிக்க மாட்டேன். இப்போதைக்கு யாரோ அடிக்க வரும்போது ஐயோ தொண்டையை விட்றா அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணதுனால நம்புற மாதிரி இருந்தது. இந்த படத்துலேயே ஒரு 5 பேரை அடிச்சுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பிக்கை தன்மை இருந்திருக்காது. இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை சார். எல்லாமே ஸ்லோவாக அந்த மாற்றம் வந்து மூஞ்சில் அடிக்கக்கூடாது, அது ஸ்லோவாக வந்து மக்களுக்கு பழகிற மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். ஸோ 2027-30 வரைக்கும் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ அது வரைக்கும் உலகம் தப்பிச்சது. அது அவர் கேட்டார், நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டோம். என்ன கல்லுன்னு தெரில சார், ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. அதனால 2.5 கிலோ கேரட்டு சார், 2.5 கிலோ ஊட்டியிலேருந்து வந்திருக்கு. என்ன கல்லுலாம் தெரில சார், க்ரீன் கலர் கல் சுற்றி வந்து நல்லா மினுக்குது, போடும்போது நல்லா இருந்தது சார். இல்லை, அடுத்த படம் நான் நடிச்சே முடிச்சிட்டேன் சார். அதனால் அட்வான்ஸ்க்காக இல்லை. வாஸ் வெரி ஹாப்பி. படம் ரன் பை வீரன் நல்லா போகுது. அதாவது நான் எந்த அளவுக்கு வந்து லக்ஷ்மண் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேனோ அது மாதிரி அந்த அளவுக்கு அவரும் வந்து வெளியில் கேட்பார், என்கிட்ட ஃபோன் பண்ணி அதை சொல்லுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாப்பா, படம் ரொம்ப நல்லா பண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான் இது. ஸோ அன்பின் வெளிப்பாடு தானே தவிர இது அட்வான்ஸோ இல்லை தவணை முறையில் கொடுத்ததோ இல்லை சார். அந்த ஃபேவரட் குரல் வந்துருச்சுடா பின்னாடியிலேருந்து. சீர்காழி சிவசிதம்பரமே சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, எனக்கு இல்லை சார். அதெல்லாம் இல்லாததுனால இந்த படத்தில் எந்த டீவியேஷனும் இல்லை. படம் ஆரம்பித்த முதல் நிமிஷத்துலேருந்து கதை உள்ள போகுது அப்படின்றது தான் அந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்து. இதில் நடுவில் ஒரு 2 பாட்டு வச்சுருந்தோம், இல்லை கொஞ்சம் நேரம் லவ் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா அந்த நேரம் வெளில போய் சாதாரணமாக மக்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீவியேஷன் இல்லாமல் நூல் பிடிச்ச மாதிரி இப்போ மலையாளத்தில் வந்து இந்த படம் ஃபஹத் ஃபாசில் வச்சு வந்திருந்தது. அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம இங்கேயே பார்த்துட்டு அப்பா மலையாளத்தில் எப்படி எடுக்கிறாங்கன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி மக்களும் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டான ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொன்னது காரணம் அந்த நீங்கள் சொன்ன அந்த லவ் பாட்டு அதெல்லாம் இதில் கம்மி பண்ணதுனால தான் நினைக்கிறேன் சார். அது தெரிஞ்சுது சார், அது நல்லாவே தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து கேள்வி கேட்கும் போதும் அந்த இடத்துல நீங்கள் உங்களை உருவகப்படுத்தி பார்ப்பீங்கன்னு தெரியுது. சார் இல்லை சார், இப்போதைக்கு அடுத்த படத்தை பற்றி எனக்கு பேசுறது எதுவும் இல்லை. பட் ஆனால் இனிமேல் நான் வந்து ஏதாவது ரொமான்டிக் படம் கௌதம் மேனன் படம்லாம் பார்க்கும்போது உங்களை இமேஜின் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கும்னு நானும் எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எஸ். இல்லை சார், அது என்னோடய வேலைன்றதுனால நான் தான் கதை கேட்பேன். எனக்கு வந்து முதல்ல ஒரு 4 பேர் கேட்டு அதுலேருந்து ஒரு 2 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காது. 4 பேரில் 2 பேருக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அது மாதிரி அதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார். கதை கேட்குறது நான் தான் கேட்பேன், ஃபுல் கதையும் கேட்குறது நான் தான் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் பண்ணுறேன் பண்ணலாம் தாண்டி நம்மளை மதித்து 2 மணி நேரம் கதை சொல்கிறாங்க, 3 மணி நேரம் சொல்கிறாங்கன்னா அதில் எனக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கோ அதையும் நான் சொல்லிடுவேன் சார். ஸோ அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைப்பேன் நான்.
பாலாஜி சார், எஸ் சார். ரன் பேபி ரன் பிரஸ் இதில் சக்ஸஸ் மீட்டில் சொல்லுதீங்க அடுத்த பட தயாரிப்பாளர் வந்து மோதிரம் போட்டார்னு. இந்த பட தயாரிப்பாளர் செயின் காரு ஏதாவது கொடுத்துரும் சார்? அடுத்த படமே வந்து கதை கேட்குறோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நீங்கள் பிக் எஃப்எம்னு ஒரு எஃப்எம்மில் வேலை பண்ணேன். நான் வந்து 12 வருஷம் வேலை பண்ணேன் சார். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நான் இப்போ வந்து கமெண்டேட்டராக இருக்கேன். 6வது வருஷமாக நான் கமெண்டேட்டராக இருக்கேன். இப்போ ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் கூட நான் 3வது படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ டைரக்டர்ஸ் எடுத்தால் ஏஎல் விஜய் அவர் கூட நான் 5 படம் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேலை பண்ணவங்களுடைய திரும்பி வேலை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அது என்ன அப்படின்னா, நம்ம நல்ல வேலை பண்ணிட்டோன்னா அது எதுக்கு பிரேக் பண்ணணும்? நம்ம செமையாக பண்ணிட்டோன்னா அவங்க திரும்பி நம்மக்கிட்ட வருவாங்க. எனக்கு யார்கிட்டையும் போயிட்டு என்னை வச்சு படம் பண்ணுங்கன்னு கேட்குறதோ இல்லை ஜி நம்ம ஒன்று பண்ணலாமான்றதோ பிடிக்காது. நம்ம செமையாக வேலை பண்ணிடுவோம், அவங்களே வருவாங்க நம்மக்கிட்டன்றது. ஸோ அதுதான் இந்த படத்தோட எனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக வந்து ஒழுங்காக போல இல்லை சும்மா ஒரு மேலுக்காக இன்றைக்கி நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னா இது நடக்காது. பட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் him again. அதே தான் அவருக்கும். ஸோ லக்ஷ்மண் சார் அந்த அவர் கூட வெங்கடேஷ் சார் 2 பேருமே வந்து ரெகுலராக என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி 2 கதை அவங்களுக்கு எனக்காக கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் அது மீறி ஏதாவது கிஃப்ட் கிடச்சுன்னா அதையும் இப்படி வந்து காட்டுறேன். ஓகே இல்லை சார், நான் அது வந்து போன இந்த வீட்டில் விசேஷம் தேங்க்ஸ் மீட்லேயே அந்த விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி 6 மாதம் கழித்து இன்டர்வியூ கொடுத்தனால அதை கேட்டாங்க. பட் அதோட அது அவ்வளோதான் சார். நான் வந்து அந்த டாபிக் வச்சு இந்த இடத்துலையும் பேசணுன்னு எனக்கு எதுவும் இல்லை. அது கதை சொன்னேன், கதை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க வந்துட்டேன். ஸோ அதனால் அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை சார். நான் ஆல்ரெடி இயக்குனர் ஆகி 2 படம் பண்ணியிருக்கேன். இல்லை சார், அது கடவுள் அமைக்கிறது தான் அது. ஓகே சார், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் லஞ்ச் அண்ட் ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்கும். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் வீக் இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொண்டு போய் சேருங்க. என்னாச்சு? முடிச்சிட்டேன் சார். தெரியும், எனக்கும் பசிக்கு தான் 1:30 மணி. ஓகே, தேங்க்யூ. ரீச் ஹோம் சேஃப். பாய். நன்றி, தேங்க்யூ.